இன்றுதான் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த நாளாகும். பழைய ஏற்பாட்டில் உயிர்த்தெழுந்த நாள் என்பது முதற்பலன் பண்டிகை என்று அழைக்கப்பட்டது. ஓய்வு நாளுக்கு மறுநாளில் முதற்பலன் பண்டிகை ஆசரிக்கப்பட்டது போலவே, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமையில் உயிர்த்தெழுந்ததின் மூலம் இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறியது. இன்று பழைய ஏற்பாட்டின் முதற்பலன் பண்டிகை மற்றும் உயிர்த்தெழுந்த நாள் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை படிப்போம். பழைய ஏற்பாட்டின் உயிர்த்தெழுந்த நாள் எப்படி ஆசரிக்கப்பட்டது என்பதை லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. தேவன் வாராந்திர பண்டிகையான ஓய்வு நாள் மற்றும் வருடாந்திர பண்டிகையான பஸ்கா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற்பலன் பண்டிகை போன்றவை பற்றி விளக்கினார். உயிர்த்தெழுந்த நாள் என்பது பழைய ஏற்பாட்டில் முதற்பலன் பண்டிகையாகும். நாம் 10ஆம் வசனத்திற்கு செல்வோம். 10ஆம் வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற்பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இது முதற்பலன் பண்டிகையாக ஆசரிக்கப்பட்டது. அதன் பெயரும் கூட முதற்பலன் செலுத்துவதை குறிக்கிறது. இது ஓய்வு நாளுக்கு மறுநாளான ஞாயிற்றுக்கிழமையில் ஆசரிக்கப்பட வேண்டும். இது ஒவ்வொரு வருடமும் பஸ்கா மற்றும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமையில் ஆசரிக்கப்பட்டது. நாம் மீண்டும் 11ஆம் வசனத்தை பார்ப்போம். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். நீங்கள் அந்த கதிர்க்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும், கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு மரக்காலிலே 10 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியையும், திராட்சப்பழரசத்திலே கார்படியாகிய பானபலியையும் செலுத்தக் கடவீர்கள். உங்கள் தேவனுக்கு காணிக்கையை நீங்கள் கொண்டுவரும் அந்நாள் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிரும் புசியீர்களாக. இது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. புதிய ஏற்பாட்டில் நாம் கைக்கொள்ளும் உயிர்த்தெழுந்த நாளானது முதற்பலன் பண்டிகையாக இருந்தது. இது பஸ்கா மற்றும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு பின் ஆசரிக்கப்படுகிறது. முதற்பலனாகிய கதிர்க்கட்டையானது தேவனுக்கு முன்பாக அசைவாட்டும் காணிக்கையாக செலுத்தப்பட்டது. தேவனுக்கு முதற்பலன் செலுத்தப்பட்டது. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின் மூலம் இதன் ஆரம்பத்தை பற்றி பார்ப்போம். இஸ்ரவேலர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் வரை மாபெரும் கடினங்களை சந்தித்தார்கள். இறுதியாக அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் சிவந்த சமுத்திரத்தை பாதுகாப்பாக கடந்தார்கள். மேலும் எகிப்திய சேனைகள் தண்ணீரால் மூழ்கடிக்கப்பட்டது. இந்நிகழ்வை அவர்கள் வருடந்தோறும் நினைவு கூறுவதற்காக தேவன் முதற்பலன் பண்டிகையை ஸ்தாபித்தார். 21ஆம் வசனத்தை பார்ப்போம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று.
இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களைத் தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய இரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் இரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய இரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். இவ்வாறாக இஸ்ரவேலர்களை பின்தொடர்ந்த எகிப்திய சேனைகள் முற்றிலுமாக அழைக்கப்பட்டு இஸ்ரவேலர்கள் சமுத்திரத்தின் மறுகரையிலே பத்திரமாக கரையேறின. அந்த நாளை ஜனங்கள் மறக்காதபடிக்கு தேவன் முதற்பலன் பண்டிகையை ஸ்தாபித்தார். இந்த நிகழ்வானது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து எப்படி கல்லறைக்குள் பிரவேசித்து உயிர்த்தெழுவார் என்பதை காண்பிக்கும் தீர்க்கதரிசன வரலாறு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேலர்கள் சிவந்த சமுத்திரத்தில் பிரவேசித்தது இயேசு கிறிஸ்து கல்லறைக்குள் பிரவேசிப்பதை அடையாளப்படுத்துகிறது. மேலும் சிவந்த சமுத்திரத்தில் இருந்து அவர்கள் கரையேறுவது அவருடைய உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. 3500 வருடங்களுக்கு முன்பு மோசே மற்றும் இஸ்ரவேலர்கள் மூலமாக கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது எதை நிறைவேற்றுவார் என்பதை தேவன் ஏற்கனவே முன்னறிவித்தார். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இஸ்ரவேலர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். அதுபோலவே இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கு மறுநாளான ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தார். லூக்கா 24ஆம் அதிகாரத்திற்கு சென்று அவருடைய உயிர்த்தெழுதலை உறுதி செய்வோம். லூக்கா 24ஆம் அதிகாரம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அணைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதைக் கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரந்தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலைகவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடிருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டுமென்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். இவ்வாறாக இயேசு வேதாகம தீர்க்கதரிசனங்கள் அனைத்தையும் நிறைவேற்றினார். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இஸ்ரவேலர்கள் பாதுகாப்பாக சிவந்த சமுத்திரத்தை கடந்தது போலவே இயேசு கிறிஸ்துவும் கூட அதே நாள் அதிகாலையில் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தார். இயேசுவின் உயிர்த்தெழுதலானது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே நிகழ்ந்தது அல்லவா? அவர் 3 நாட்களுக்கு பின்பு தாம் உயிர்த்தெழுவார் என்னும் உண்மையை முன்னதாகவே தம் சீஷர்களுக்கு விளக்கினார். மத்தேயு 27ஆம் அதிகாரத்திற்கு சென்று அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஆவிக்குரிய உலகில் என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை பார்ப்போம். இயேசு மறுபடியும் மகாசத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ்வரைக்கும் 2ஆக கிழிந்தது.
பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். மத்தேயு சுவிசேஷத்தின்படி முதலாவதாக இயேசு உயிர்த்தெழுந்தார். அதன்பின் அவர்கள் பரிசுத்த நகரத்திற்குள் பிரவேசித்தார்கள். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் மற்ற பயிர்கள் அறுவடை செய்யப்படுவதற்கு முன்பு அவர்கள் முதற்பலனாகிய கதிர்க்கட்டையை அசைவாட்டும் காணிக்கையாக செலுத்த வேண்டியிருந்தது. முதற்பலன் பண்டிகையின் நிஜமான இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் நித்திரை அடைந்த பரிசுத்தவான்கள் அனைவரும் எழுப்பப்பட்டு பரிசுத்த நகரத்திற்குள் பிரவேசிக்க முடிந்தது. இது முதற்பலன் பண்டிகையின் விதிகளுடன் இணக்கமாக இருக்கிறது. எனவே முதற்பலன் பண்டிகையின் போது மீதமிருக்கும் பயிர்கள் அறுப்புக்கு முன்பாக தேவனுக்கு முதற்பலனாகிய கதிர்க்கட்டை காணிக்கையாக செலுத்த வேண்டியிருந்தது போல முதற்பலன் நாளில் முதல் காணிக்கையாகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்புதான் உயிர்த்தெழுதலின் கிருபையானது மற்றவர்களுக்கு நீட்டிக்கப்பட்டது. அதை மீண்டும் வாசித்து பார்ப்போம். 51ஆம் வசனம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ்வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு வேறு வார்த்தைகளில் சொன்னால் அசைவாட்டும் காணிக்கையின் முதற்பலனாக இயேசு முதலில் உயிர்த்தெழ வேண்டும். இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இதைத்தான் வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. அப்படியானால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு முதற்பலன் ஆனார் என்பதை உறுதி செய்வோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 20ஆம் வசனத்தை பார்ப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்தெழுந்து, வேறு வார்த்தைகளில் சொன்னால் இதற்கு உயிர்த்தெழுதல் என்று அர்த்தமாகும். எனவே அவர் உயிர்த்தெழுந்த பின் என்ன ஆனார்? நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலன் ஆனார். நாம் மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறபடியே கிறிஸ்து முதற்பலனாக உயிர்த்தெழுந்து முதற்பலன் பண்டிகையின் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றியதால் அநேக ஜனங்களும் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கு பெற முடிந்தது. தொடர்ந்து 21ஆம் வசனத்தை பார்ப்போம். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தந்தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். இதைத்தான் வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. கிறிஸ்து முதற்பலன் ஆனார். முதற்பலன் என்ற சொல் முதல் மற்றும் பலன் என்ற வார்த்தைகளை இணைக்கிறது. எனவே எல்லா பண்டிகைகளின் நிஜமாக மாறிய முதற்பலனின் பண்டிகையின் தீர்க்க தரிசனத்தையும் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் தீர்க்க தரிசனத்தையும் கிறிஸ்து நிறைவேற்றினார் என்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடியும். இவ்வாறாக ஆரம்பகால சபையின் பரிசுத்தவான்களுக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நாம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். என்னதான் ஆரம்பகால சபையானது ரோமர்களால் ஒடுக்கப்பட்டாலும் பரிசுத்தவான்கள் அதற்கு அடிபணியவில்லை. அவர்கள் துன்புறுத்தலுக்கும் பயப்படாததற்கான ஒரே காரணம் என்ன? அவர்கள் மரித்தாலும் கூட அவர்களுக்கு என்ன நடக்கும்? அவர்கள் மீண்டும் உயிர்த்தெழுவார்கள் என்று விசுவாசித்தனர். எனவே அநீதியான காரியங்களை நிராகரிப்பதன் வாயிலாக அவர்களால் எப்போதும் தேவன் பக்கத்தில் நின்று தேவனை பிரியப்படுத்த முடிந்தது. தொடர்ந்து 4ஆம் வசனத்தை பார்ப்போம். அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேதுவாக உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கிறபடியே ஆரம்பகால சபையின் பரிசுத்தவான்களுக்கு தேவன் உயிர்த்தெழுதலுக்கான நம்பிக்கையை கொடுத்தார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். எனவே ஆரம்பகால சபையில் உயிர்த்தெழுதலுக்கான நம்பிக்கையானது குறிப்பிடத்தக்க அர்த்தத்தை கொண்டிருந்தது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்ப்போம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தாரென்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதலில்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதலில்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா? உங்கள் விசுவாசமும் விருதா? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். 모든 사람 가운데 우리가 더욱 불쌍한 자리라고 했습니다. உயிர்த்தெழுதல் நடக்க வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சாட்சியளிக்கப்பட்டுள்ளது அல்லவா? இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பின்பு 2 சீஷர்களுக்கு தரிசனமாகி அவர்களோடு பேசுகையில் அவர்களது கண்கள் திறக்கப்பட்டதைப் பற்றி லூக்கா 24ஆம் அதிகாரத்திற்கு செல்வதன் மூலம் உறுதி செய்வோம். 눈까지 열어주신 그 장면을 누가복음 24장에서 확인해 보겠습니다. லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றைய தினமே இந்த நாள்தான் இயேசு உயிர்த்தெழுந்த நாளாகும். அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகியில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையொப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரணாக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்திற்குப் போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடிருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையினிடத்திற்குப் போய்
ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்துக் காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்திக் கேட்டுக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கக் காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பிப் போய் 11 அவர்களோடிருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, இயேசு 2 சீஷர்களுடன் நடந்து சென்றபோது அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார் மற்றும் அவர்களது ஆத்துமாக்களை ஊக்கப்படுத்தினார். அவர் அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அதன்பின் அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டன. லூக்கா 24 அதிகாரத்தில் தேவன் இந்த கிரியையை வெளிப்படுத்தி அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்ற உண்மையை உறுதிப்படுத்தினார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கடைசி நாளில் உயிர்த்தெழுவார்கள் என்று நாம் விசுவாசிக்க வேண்டுமல்லவா? 1 தெசலோனிக்கேயர் புத்தகமானது இன்னும் உயிரோடிருப்பவர்கள் மற்றும் கிறிஸ்துவை சந்திக்க மறுரூபமாக கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. இன்று கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவமானது மெய்யாகவே ஆச்சரியமாகவும் ஆழமாகவும் இருக்கிறது. இது மரண உலகை ஆளும் சாத்தானுடைய வல்லமை அனைத்தையும் அவர் அழித்துவிட்டார் என்று அர்த்தமல்லவா? மேலும் உயிர்த்தெழுதலுக்குள் மரணத்திற்கான பாதை அல்ல, நம்மால் நித்திய ஜீவனுக்கான பாதையையும் கண்டுபிடிக்க முடியும். அனைவருக்கும் மரணத்தை குறித்து பயம் இருக்கின்றது. ஏனெனில் அவர்கள் மரணத்தின் மூலம் நித்திய நியாய தீர்ப்பை சந்திக்கிறார்கள். கண்களுக்கு புலப்படாவிட்டாலும் அவர்கள் உள்ளுணர்வால் அறிவார்கள். கிறிஸ்தவர்கள் மரித்த பின்பும் உயிர்த்தெழுவார்கள் என்ற விசுவாசத்தை தேவன் நமக்குள் விதைத்திருப்பதால் கிறிஸ்துவின் நாளில் தந்தை தாயோடு கூட நித்திய பரலோக ராஜ்யத்தில் நாம் நித்திய ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கும்படியாக ஜீவனின் உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு கொள்ள வேண்டும். ஜனங்கள் ஈஸ்டர் முட்டைகளை சாப்பிடுகிறார்கள், ஈஸ்டர் முயல்களை பரிசாக கொடுக்கிறார்கள், மேலும் பல வழக்கத்திற்கு மாறான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த நாள் என்பது உயிர்த்தெழுந்த அப்பத்தை புசிப்பதின் நாளாகும். எனவே 2000 வருடங்களுக்கு முன்பு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளில் அப்பத்தை பிட்டு அவரது சீஷர்களின் கண்களை திறந்தது போலவே இன்று சீயோனில் நாம் உயிர்த்தெழுந்த அப்பத்தை பெற்கிறோம். உயிர்த்தெழுதலின் அப்பத்தின் மூலமாக நம்மை சுற்றியுள்ள ஜனங்களின் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அனைவரும் தந்தையையும் தாயையும் அடையாளம் கண்டு சீயோனை புரிந்து கொண்டு சத்தியத்தை உணர்ந்து நித்திய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று நம்புகிறேன். இன்று நாம் வேதாகமத்தின் மூலம் உயிர்த்தெழுந்த நாளின் அர்த்தத்தை ஆராய்ந்து பார்த்தோம். நாம் மரணத்தை பற்றி பயப்பட அவசியமில்லை. இந்த உயிர்த்தெழுந்த நாளின் மூலம்
நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவோடே பத்திரமாக திரும்பும்படி உறுதியான விசுவாசத்தை கொண்டிருப்போமாக. நீங்கள் மிகுந்த கிருபையை பெற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மிக்க நன்றி.